ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். அண்ட் இன்றைக்கி என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2022ல் ரிலீஸ் ஆன ஷீ செட், யூனிவர்சல் பிக்சர்ஸ் பேனரில் வந்த படம் அது ஷீ செட்டுங்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபேமஸாக தமிழில் வந்து மீ டூ மூமெண்ட்ஸ் அப்படின்னு இந்தியா முழுக்க நம்ம வைட் ஸ்ப்ரெட்டாக வந்தது. அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னுங்கிறத பற்றின ஸ்டோரி தான் அது. ட்ரூ இன்சிடெண்ட். ஐ திங்க் இது 2016லேயோ ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதை வந்து இவங்க 2022ல் வந்து ஃபிலிம் பண்ணியிருப்பாங்க. இனிஷியல் டேஸில் இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி வந்து யாராவது பேசினாங்கனாக்கா அவங்கள வந்து அப்படியே மேலே வந்து சுப்பீரியர்ஸாக இருக்கிறவங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அப்படியே சப்ரஸ் பண்ணி யாருக்கும் வெளியில் வராத மாதிரி பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே நிறைய இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்டிங்காக இருந்தது தான். எஸ்பெஷலி வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்வி வெயின்ஸ்டீன் அப்படின்னு ஹாலிவுட் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார். அவர் மேலே நிறையா அலிகேஷன்ஸ் வந்து இருந்தது. அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வராத மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. யாராவது சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க லீகல் டீமை வச்சு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சைன் பண்ணிடுவாங்க. அட் த டைம் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து நீங்கள் என்னை பற்றி எதுவும் தப்பாக பேசக்கூடாது, அப்படி பேசினீங்கன்னா நான் அவங்க மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு அவர் வந்து அவரோட பண பலத்தை யூஸ் பண்ணி நிறையா இதை வந்து அவர் பண்ணுற தப்பெல்லாம் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதை வந்து எப்படி உடச்செறிஞ்சாங்க, நியூயார்க் டைம்ஸில் உள்ள 2 ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி நிஜமாவே வந்து இவர்னால அஃபெக்ட் ஆனவங்களெல்லாம் வந்து கேதர் பண்ணி அவங்கள வந்து பேச வச்சு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த ஃபியரை விட்டு வெளிவர வச்சு அதுக்கப்புறமா ஒரு 2-3 பேர் அதை ஒத்துக்கிட்டோன்னா நிறையா பேர் வந்து தே கேம் ஃபார்வர்ட் அண்ட் கன்ஃபெஸ்ட். அந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்து இந்த ஷீ செட்டுங்கிறது. இது ஒரு ட்ராமா ஜானர், அதனால இதில் எதுவும் நம்ம டிப்பிக்கலாக எதிர்பார்க்குற ஸ்பைஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணலை. அவங்க வந்து அப்படியே நேச்சுரலாகவே அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். எந்த விதமான வல்காரிட்டியும் இல்லை. ஜஸ்ட் டயலாக்ஸில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதர்வைஸ் வேறு எதுவும் எந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமும் எதுவும் இல்லை. மற்றபடி மியூசிக் அப்படின்னு இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக கிடையாது. இது வெறும் டயலாக் ஓரியன்ட் மூவிஸ்ங்கிறதுனால இப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா அதோட இதை வந்து அவங்க வாய்ஸை வந்து வேறு மாதிரி இது பண்ணுறது. அதே மாதிரி நிறைய ஸ்க்ரீனில் கேரக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அந்த இதெல்லாம் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் சவுண்டிங் இஸ் குட். பட் அதர்வைஸ் வந்து மியூசிக்குன்னு இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் இதில் வந்து எண்ட் ட்ராக் டைட்டில் அந்த கிரெடிட் ட்ராக் போடுவாங்க. அந்த கிரெடிட் ட்ராக் போடும்போது எப்போதுமே ஹாலிவுட் மூவிஸில் சூப்பராக ஒரு ஆர்கெஸ்ட்ரா இல்லைனா ஏதோ ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம யூஸ்வலாக படம் பார்ப்போம், அந்த கிரெடிட் ட்ராக்ஸ் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். எண்ட் கார்டு வந்து நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். அது வந்து ஹாலிவுட் மூவியில் எப்போதுமே ஸ்பெஷல். அது வந்து ஒரு 10 to 15 minutes அதில் ஸ்பெஷல் ஆர்கெஸ்ட்ரா ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். மியூசிக்கெலாம் ஒரு நல்ல இது இருக்கும். அது வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாங்க. இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.